எழுமலாமா? இவங்களை பார்த்தா நீங்கள் ஆக்ஷன் போட போகிறீங்க. அடுத்து இவங்க இல்லாமல் ஆக்ஷன் போட போகிறீங்க. சரியா? ரெடி? 1 2 3 4. 4 சொல்கிறதுக்குள்ளே எழும்பிடணும். 4 சொன்ன பிறகு தான் எழும்பக்கூடாது. இனிமேல் 4 சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் எழும்பிடணும். பண்ணியே அப்படின்னா உங்களுக்கு நல்லது. அந்த வைப்ல வாங்க. கத்தரை வலிமை, கத்தரை வலிமை, வேண்டாம் வேண்டாமே சுய வலிமை. கத்தரை வலிமை, கத்தரை வலிமை, வேண்டாம் வேண்டாமே சுய வலிமை. சுயத்தை சார்ந்தான் சிம்சோன், இறை வலிமை இழந்தானே. சுயத்தை சார்ந்தான் சிம்சோன், இறை வலிமை இழந்தானே. பலனாகிய கத்தரை சார்ந்ததா புது வலிமையை சிம்சோன் பெற்றானே. சுய பலனை நீ வெறுத்திடு, கத்தரின் பலனை பெற்றிடு. சுய பலனை நீ வெறுத்திடு, கத்தரின் பலனை பெற்றிடு, நீயும் பெற்றிடு. நிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி நிக்கணும். பாதி பேர் நிக்க முடியல. சரியா? இன்னும் ஒரு தடவை. ஓகே, ஒரு தடவை. ஒன் டைம், ஒன் டைம். கை தட்டுங்க குட்டீஸ். கத்தரை வலிமை, கத்தரை வலிமை, வேண்டாம் வேண்டாமே சுய வலிமை. கத்தரை வலிமை, கத்தரை வலிமை, வேண்டாம் வேண்டாமே சுய வலிமை. சுயத்தை சார்ந்தான் சிம்சோன், இறை வலிமை இழந்தானே. சுயத்தை சார்ந்தான் சிம்சோன், இறை வலிமை இழந்தானே. பலனாகிய கத்தரை சார்ந்ததால் புது வலிமையை சிம்சோன் பெற்றானே. சுய பலனை நீ வெறுத்திடு, கத்தரின் பலனை பெற்றிடு. சுய பலனை நீ வெறுத்திடு, கத்தரின் பலனை பெற்றிடு, நீயும் பெற்றிடு. வெரி குட். நாங்கெல்லாம் கிளாப் பண்றோம் உங்களுக்காக. கிளாப் பண்ணிருக்கேண்ணே. ஓகே, உட்காந்துக்கலாம். நல்லா சாப்பிட்டீங்களா எல்லாரும்? சரி, எல்லாருக்குமே சாங் ஷீட் கொடுத்தாங்களா கிளாஸ்ல? எல்லாருக்குமே புக்கு வந்துச்சா? ஏதோ ஒரு கிளாஸ்க்கு வரலல்ல? ஓகே, உங்களுக்கு நாளைக்கு கொடுத்துருவாங்க. சரி, ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக எத்தனை பேரை கூட்டு வருவீங்க? ஐயோ, கூட்டு வர்றதுக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் யாருமே இல்லையா? சரி, எப்படியாவது தேடி அலசி ஆரஞ்சு விபிஎஸ்க்கு கூட்டு வந்துருங்க. சரியா? இன்னும் நிறைய பேரை நாங்கள் எதிர்பார்க்குறோம். நம்மளுக்கு எத்தனாம் தேதி வர விபிஎஸ் நடக்க போகுது? 11ஆம் தேதி தான் நம்மளுக்கு இறுதி நாள். சரியா? நம்ம ஒரு நாள் அவுட்டிங்லாம் போகிறோம். அதனால் நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யணும்? விபிஎஸ்க்கு வரணும். எந்த நாள் நீங்கள் ஆப்சண்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. என்னன்னைக்கு எத்தனை கிளாஸ் உண்டுங்கிறத நாங்கள் அங்கே நீங்கள் சொல்லிடுவோம். சரியா? ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் உங்களுக்கு? தொடர்கதை நாளைக்கு. கேம் நீங்கள் இன்னும் உங்களை கொஞ்சம் அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதை பார்த்துட்டு தான் நாங்கள் கேம் அரேஞ்ச் பண்ணுவோம். அது போக என்ன உங்களுக்கு வேணும்? எதுக்கு நோட்டெல்லாம் திறந்து வச்சுருக்கீங்க? என்ன எழுத போகிறீங்க? கதை. சரி, ஒவ்வொரு நாளும் நம்ம விபிஎஸ்ல ஒரு உண்மை சம்பவம் பார்ப்போம், ஒரு வேதாகம சம்பவம் பார்ப்போம். சரியா? இந்த உண்மை சம்பவத்தை ஒரு ஒரு அண்ணமார் சொல்லுவாங்க, வேதாகமம் கதையை இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. நீங்கள் கதையை நல்லா கவனிங்க. கதையில் என்ன சொல்கிறாங்கங்கிறத கவனிங்க. அந்த பேரெல்லாம் நீங்கள் எழுதி வைக்கிறது பெருசு கிடையாது. அந்த கதையோடைய கருத்து தான் பெருசு. சரியா? அந்த கதை மூலமாக என்ன சொல்ல வராங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த முக்கியமான அந்த பாயிண்ட்டை நீங்கள் விட்டுட்டு பேர், வருஷம், இடத்தெல்லாம் நீங்கள் நோட்டில் எழுதி வைக்கிறதுனால
பிரயோஜனப்படாது. சரியா? அந்த கதை மூலமா அண்ணனோ அக்காவோ என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நீங்க வந்து இந்த நோட்ல நீங்க உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அந்த நோட்ல எழுதி வைங்க. லாஸ்ட்ல எக்ஸாம்ல அந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், கேட்போம். சரியா? ஆனா இந்த பெயர்களையும் கேட்போம், வருஷங்களையும் கேட்போம். அதையும் நீங்க உங்களுடைய கேட்கறதுக்கு நீங்க எப்படி ஆயத்தமா இருக்கீங்கிறத நாங்க அனலைஸ் பண்ணுவோம். சரியா? கதை சொல்லும் போது யாருமே என்ன செய்யக்கூடாது, பேசுனா என்ன ஆகும், நாங்க சொல்ல வர கதை எங்களுக்கு மறந்து போயிடும். சரியா? நீங்க எப்படி இப்போ கேட்க ஆர்வமா இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் அந்த கதையை ஒரு இடத்துல இருந்து கேட்டு உங்கள்கிட்ட வந்து என்ன செய்கிறோம், சொல்கிறோம். சரியா? கதை சொல்லும் போது பேசக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பக்கத்தில் யார்கிட்டையும் பேசக்கூடாது, யாரையும் நோண்டக்கூடாது, கை கட்டி உட்காருங்க, நோட் வச்சுக்கிறவங்க நோட்ஸ் எடுங்க. சரியா? அமைதியாக இருக்கணும். சரியா? பிள்ளைங்களாம் பேசக்கூடாது. அக்காமாரும் உங்களுக்கு கதையெல்லாம் கேட்பாங்க, அவங்களும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. கிளாஸில் ஏதாவது டவுட்ஸ்னால் அக்காட்ட சொல்லுங்கள், இல்லாட்டா நாங்கள் வரும்போது எதுவும் டவுட்ஸ்னால் எங்கிட்ட கேளுங்க. சரியா? ஓகே. இப்போ நமக்கு கதை சொல்கிறதுக்கு நம்ம ஜட்சன் அண்ணன் வராங்க. அவங்க என்ன கதை சொல்ல போகிறாங்கங்கிறது அவங்க சொல்லிடுவாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே. நான் இன்னைக்கு பைபிள்ல இருந்து ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். நம்ம கருத்து வலிமையை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி வருது. சிம்சன் அண்ணனை பற்றி சொல்ல போகிறோம். ஓகேவா? சிம்சன்னா யாரு தெரியுமா? சாரி, கேட்கல, தெரியாதா? சரி, ஓகே, நானே சொல்கிறேன். அந்த காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க. இஸ்ரேல் ஜனங்க தான் ஏசப்பா தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஓகேவா? அந்த ஏசப்பா தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை வந்து பெலிஸ்தேர் வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. பெலிஸ்தேர் அடிமைப்படுத்தி வச்சுருந்தனால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நிறையா அவங்கள வேலை பார்க்க வைக்கிறது, அடிமைத்தனம் ரொம்ப பண்ணாங்க. அதிலிருந்து அவங்கள காப்பாற்றுறதுக்காக சிம்சோன்னு ஒரு அண்ணனை சிறு வயசுலேயே ஏசப்பா தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அவங்கள சின்ன வயசுலேருந்து ஏசப்பா கட்டுப்பாட்டுக்குள்ளே வளர்த்துருந்தாங்க. எப்படின்னா, அவங்க நசரேனா வளர்க்கணுன்றதுக்காக அவங்க மேலே சவரங்கத்தி படக்கூடாது, இந்த மாதிரி நிறையா கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. அந்த கண்டிஷன்லாம் சிறு வயதுலேருந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தாங்க. பெரிய பையன் ஆனதுக்கப்புறம் அவங்க பெலிஸ்தேருக்கு பயங்காட்டுற மாதிரி நிறையா பண்ணாங்க. எப்படின்னா, 20 வருஷம் இஸ்ரேலில் நியாயம் விசாரித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணன் வந்து தெலாலி ஒரு பொண்ணை சிநேகிச்சாங்க. அந்த பொண்ணுகிட்ட வந்து பெலிஸ்தியர்கள் வந்து சிம்சோன் இப்படி இருந்தால் நம்மளை வந்து அழிச்சிருவான் அப்படின்ட்டு பெலிஸ்தியர் வந்து அந்த தெலாலிங்கர் பொண்ணுகிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாங்க. எப்படின்னா, அவனோட பலவீனம் என்னன்னு நீ என்கிட்ட கேட்டு வந்து சொல்லணும். கேட்டுன்னு சொன்னால் 1100 பொற்காசுகள் தருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1100 பொற்காசுகள் சொன்ன உடனே அந்த அக்கா வந்து ஆசைப்பட்டு சிம்சோன் அண்ணன்ட்ட அடிக்கடி கேட்க ஆரம்பித்தாங்க, உன்னோட பலவீனம் என்னது, உன்னோட பலவீனம் என்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சிம்சோன் அண்ணன் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு ஒரு பொய் சொன்னாங்க. என்ன பொய்னா, பச்சையான 7 உறுதியான கயிறுகளால் கெட்டினா நான் வந்து மற்ற மனுஷரை போல் பலவீனமாயிருவேன். அப்போ என்னென்னா, அவங்க வந்து மற்ற மனுஷங்கள் போல் இல்லாமல் அவங்களோட கொஞ்சம் நிறையா பவராக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து வலிமை பேஸ் பண்ணனால அவங்களுக்கு நிறைய வலிமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. 7 பச்சை கயிறுலாம் கட்டினா. அதனால் தெலாலாக்கு என்ன பண்ணாங்கன்னா, அவங்களே கயிறு வாங்கி அந்த கயிறை அவங்களுக்கு கெட்டி விட்டுட்டு சிம்சோனை எழுப்பி விட்டு, நீங்கள் பெலிஸ்தியர் உங்களை வந்து கைது பண்ண வராங்க அப்படின்னு சொன்னோன்னே சிம்சோனை எந்திரிச்சிருவாங்க. எந்திரிச்சு அந்த கயிறெல்லாம் நூலை பிக்கிற மாதிரி சிம்பிளாக பிச்சு போட்டு ஓடிடுவாங்க. சரி, இப்படி இவன் நம்ம ஏமாத்திட்டான்னு தெலாலாக்கு நினச்சிட்டே இருப்பாங்க. இன்னொரு டைம் கேட்பாங்க. செகண்ட் டைம் கேட்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, இதுவரை பயன்படுத்தாத புதிய கயிறுனால எனக்கு கட்டினா நான் கண்டிப்பாக என்னோடய பலவீனம் வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஃபஸ்ட் டைம் நடந்த மாதிரியே பெலிஸ்தியர்கிட்ட போய் சொல்லுவாங்க தெலாலாக்கா, இந்த மாதிரி புதிய கயிறுனால கட்டினா அவன் வந்து பலவீனம் ஆயிடுவானா அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த அக்காவே திரும்ப கயிறு வாங்கி கட்டி அதே மாதிரி பெலிஸ்தியர் திரும்ப வருவாங்க. பெலிஸ்தியர் திரும்ப வந்து அந்த அக்கா அதே மாதிரி அவனை எழுப்புவாங்க. எழுப்பி பெலிஸ்தியர் உங்களை கட்டுப்படுத்த வராங்க அப்படின்னு சொன்னோன்னே திரும்பி அவர் அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக அந்த கயிறை வச்சு போட்டு போயிடுவார். ஏன்னா அவர் ரொம்ப வலிமையான ஆள். இப்போவும் அவரோட உண்மையான இதை சொல்லவே இல்லை. இன்னொரு டைம் நீ என்னை உண்மையாக நேசிக்கிறதா நீ சொல்லிதே ஆகணும் அப்படின்னு அந்த அக்கா ஒய்யாமல் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு டைமும் கேட்காங்க. இன்னொரு டைம் கேட்டப்போ அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா,
நீ என் தலைமயிரின் 7 ஜடைகளை இந்த நெசவு பண்ணுறது தெரியுமா, அந்த இதில் வந்து பின்னிட்டீங்கன்னா நான் வந்து பலவீனமாயிருவேன், மற்ற மனுஷங்களை போல் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னோன்னே அதையும் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதையும் அதே மாதிரி பெலிஸ்தர்கள் வருவாங்க. இவங்க சொன்ன உடனே ஈஸியாக தப்பிச்சு போயிடுவாங்க. இப்படி தப்பிச்சு போயிடுவாங்க. தெலாலக்காவுக்கு ரொம்ப கோபமாயிரும். நீ என்னை நேசிக்கிறீல்ல, அப்போ நீ கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு டெய்லி அவங்கள இது பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சிம்சோனே கொஞ்சம் மனதுருங்கி அவன் மனசை கஷ்டப்படுத்திட்டு அவனோட உண்மையை சொல்லிடுவான். உண்மை என்னென்னா, என்னுடைய தலையின் மேலே வந்து சவரம் கத்தி படக்கூடாது, என் தலைமுயிரை வெட்டினா நான் வந்து மற்ற மனுஷர்களை போய் ஆயிடுவேன் அப்படின்னு உண்மையை சொல்லிடுவான். இதை அந்த தெலாலக்கா வந்து பெலிஸ்தர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தான் அவனுக்கு தலைமையில வெட்டினா அவன் வந்து மற்ற மனுஷர்களை போய் பலவீனமாயிடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தெலாலக்கா வந்து அவன் சிம்சோனை மடியில் ஆசையாக படுக்க வச்சு நல்ல ஆசையான வார்த்தைகள் பேசி அவனை மயக்கி தூங்க வச்சுருவாங்க. தூங்க வச்சதுக்கப்புறம் தெலாலக்காவே ஒரு மனுஷனை கூப்பிட்டு இவனை முடியை கத்தரிச்சிருங்க, வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வெட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அதையும் அவன் ஈஸியாக உதறி தள்ளிட்டு போயிடுவான். ஆனால் அவனுக்கு தெரியாது இப்போ ஏசப்பா அவங்க கூட இல்லை அப்படின்னு. ஏசப்பா அவங்க கூட இல்லாதது தெரிஞ்சு பெலிஸ்தர் வந்து அவனை வந்து கைது பண்ணிட்டு போயிடுவாங்க. கைது பண்ணிவிட்டு அவனுடைய 2 கண்களையும் பிடுங்கி போட்டுட்டு 2 வெண்கல கம்பிகளால் அவனை கெட்டி போட்டு ஒரு அறையில் மாவு அரைக்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து அவங்க பெலிஸ்தியரோட இதில் ஒரு இது நடக்கும். தாகான்கிற தேவனுக்கு பலியிடுவாங்க. அந்த பலியிடுற சீனை பார்க்குறதுக்காக சிம்சோனை கூட்டு போகணும், அவனை வந்து சும்மா வேடிக்கை பார்க்க கூட்டு போகணுன்ட்டு கூட்டு போவாங்க. அப்போ சிம்சோன் கேட்பான் அங்கே உள்ள காவலன்ட்ட, ஏன்னா நீங்கள் அங்கே இந்த மாதிரி தூண் இருக்கும், தூணில் வந்து நீங்கள் என்னை சாட்சி வைங்க, அந்த தூணை தொட்டுக்கிட்டே இருக்குன்னு கேட்பான். அப்போ சிம்சோன் வந்து மனசுக்குள்ளே ப்ரேயர் பண்ணியிருக்கான் ஏசப்பட்ட, இந்த ஒரு முறை என்னை பலப்படுத்துங்க, நானும் இவங்களை இந்த பெலிஸ்தரோடையும் மடிந்து போகிறேன், இந்த ஒரு முறை என்னை பலப்படுத்துங்க அப்படின்னு கேட்டிருக்கான். அவன் இன்னொரு வாய்ப்பு தான் கேட்டானே தவிர நான் உயிரோடு இருக்கணும் அப்படிலாம் கேட்கல. அது மாதிரி அவன் சொன்ன மாதிரியே ஏசப்பா அவனை பலப்படுத்தின உடனே அவன் அந்த தூணை ஈஸியாக சாய்ச்சி அந்த மீட்டிங் ஹாலில் வந்து ஏறக்குறைய 3000 பேர் இருந்திருந்தாங்க. அந்த 3000 பேருமே அந்த ஹால் விழுந்து 3000 பேருமே இறந்து போயிட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து சிம்சோனும் இறந்து போயிட்டான். அதுக்கப்புறம் சிம்சோன் வந்து அவங்க அப்பாவோட கல்லறைக்கு பக்கத்தில் இது பண்ணிட்டாங்க. கதையிலேருந்து என்ன தெரியுது? தெரியுதா? ஒன்றும் இல்லை. ஏசப்பா நம்ம கூட இருந்தால் தான் நம்மளால் எதுவும் பண்ண முடியும். ஏசப்பா இருக்கிற வரை சிம்சோன் அண்ணன் வந்து நிறைய பேர்த்த ஈஸியாக தண்டிச்சிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஏசப்பா இல்லாததுக்கப்புறம் அவங்களால எதுவும் பண்ண முடியல. அவ்வளோதான். தேங்க்ஸ். ஸ்டோரி புரிஞ்சுதா? நல்லா சொன்னாங்களா அண்ணன்? என்ன புரிஞ்சதுன்னு கேட்டாங்க, யாருமே பதில் சொல்லலை. சிம்சோன் வந்து கடவுளோடு இருக்கும்போது அவனுக்குள்ளே என்ன இருந்தது? பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் இருந்தது, பலன் இருந்தது. உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ளே போகும்போது அவன் எதை இழந்துட்டான்? பரிசுத்த ஆவியானவருடைய பலனையும் வழிநடத்துதலையும் என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். அதுபோல தான் நம்மளும் என்ன செய்கிறோம்? உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ளே இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஏசப்பா விட்டு ரொம்ப தூரமாக போயிடுறோம். தீர்மானம் எடுப்போம், நல்லா பைபிள் வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும்னு 2 நாள் ஃபாலோ பண்ணுவோம். அப்போ நல்லா இருக்கும், அந்த 2 நாளும் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் சாத்தா யார் அனுப்பிவிடுவான்? நமக்குன்னு ஒரு ஆள் என்ன செஞ்சு விடுவான்? அனுப்பி விடுவான். ஒன்று என்னவா இருக்கும்? அடிக்கடி மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும், நம்ம என்ன செஞ்சுட்டே இருப்போம்? ரிப்ளை பண்ணிகிட்டே இருப்போம், இல்லைன்னா ஃபோன் பேசிக்கிட்டே இருப்போம். இது உலக பிரகாரமான காரியம். அந்த உலக பிரகாரமான காரியம் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? ஏசப்பா விட்டு பின்மாற்றத்துக்குலாம் நம்ம போயிடுவோங்கிறத என்ன செய்யக்கூடாது? மறந்துடக்கூடாது. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பாட்ட புது பலன் எனக்கு தாங்க, உங்களுடைய புது பலனால் என்னை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்துலேருந்து நம்ம என்ன செய்யணும்? வலிமையை பெற்றுக்கொள்ளணும். நாள் 1 அதற்கான மனப்பாட வசனம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நாள் 1க்கான தலைப்பு என்னது ஞாபகம் யாருக்காவது தெரிய சான்ஸ் இருக்கா? நாள் 1க்கான தலைப்பு அது கருத்து. நாள் 1க்கான தலைப்பு எங்கே வலிமை? கத்தரே வலிமை. சரியா? அதுதான் நாள் 1க்கான தலைப்பு. சரியா? நாள் 1க்கான மனப்பாட வசனம் அது நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.
ஆனால் உங்களுக்கு நான் டைரெக்டாக நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். இங்கே ஒரு பையன் உட்காந்துருக்கான், தெரியுதா? ஓ, இந்த பையன் பேர் யோகராஜா. ஓகே, இந்த பையனுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த பையன் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறான், சரியா? அதனால நான் உங்கள்கிட்ட டைரெக்டாக நான் சொல்ல போகிறதில்ல, ஏன்னா உங்கள் மேலே எனக்கு ஒரு வருத்தம், சரியா? நான் டைரெக்டாக சொல்ல மாட்டேன், ஆனால் இவன்கிட்ட நான் கொடுக்கும்போது நீங்களே பார்த்துக்கோங்க, ஓகே? சரி, நீ பார்த்து வச்சுக்கோ. நீ தான் அந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன், சரியா? சரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நீங்கள் படிச்சுக்கோங்க, சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன். பூனை தூக்கிட்டு போயிட்ட, என்ன வந்து கேட்டா என்ன பண்றது? என்ன கையில் கொடுத்த வசனத்தை எங்க? அதை பூனை தூக்கிட்டு போயிட்டேன். பூனை தூக்கிட்டு போச்சா? ஆமாண்ணே. ஏய், நானும் வசனம் படிக்கல. ஐயோ, நானும் படிக்கலையாண்ணே. அட்லீஸ்ட் என்னதாவது பார்த்தியா? பார்க்கலண்ணே, மறந்துட்டேண்ணே. பார்த்ததும் மறந்துட்டா? ஆமாண்ணே. உன்கிட்ட போய் கொடுத்துட்டு போனேன் பாரு. நீங்களாவது பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? யாராவது பார்த்தவங்க எனக்கு வசனத்தை சொல்றீங்களா? நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க. நீங்க எல்லாரும் சொன்னா எனக்கு கேட்காது. இந்த அண்ணன் சொல்றது மட்டும். சாரி, பேர் என்ன? சத்யபிரகாஷ் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்லுவீங்களா? தப்பாக சொல்லி கொடுத்துட மாட்டீங்கல்ல? நான் சொன்ன தலைப்பு ஞாபகம் இருக்கா? எனக்கு தலைப்புலாம் ஞாபகம் இருக்கு. தலைப்பு என்னது? நாள் 1, எங்கே வலிமை, கர்த்தரே வலிமை. வசனம் எனக்கு தெரியாது, அதனால நீங்க பார்த்தேன்னு சொல்றீங்க, அதனால நீங்க சொல்லுங்க. என் பலனாகிய கர்த்தரே உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என்னது? எனக்கு இன்னும் புரியலையே. கொஞ்சம் தெளிவா நிறுத்தி நிதானமா சொல்றீங்களா? அவங்களையும் சொல்ல சொல்லுங்க. நாள் 1ன்னு சொல்லி சொல்லுங்க. நாள் 1 கர்த்தர் வசனம். என் பலனாகிய எங்கே வலிமை, கர்த்தரே வலிமை. என் பலனாகிய கர்த்தரே, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1. ஓகே, நீங்க நின்னுக்கோங்க. கேர்ள்ஸ் யாராவது இந்த அண்ணன் சொல்லி கொடுத்தது தெரியுதா? இங்க. ஓகே, இங்க இந்த சைடு. என் பலனாகிய கர்த்தா. நாள் 1 கர்த்து வசனம். என் பலனாகிய கர்த்தாவே. நாள் 1 எங்கே வலிமை. என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகின்றேன். சங்கீதம் 18:1. எனக்கு வசனம் சொல்லி கொடுத்த சத்யபிரகாஷ். பாப்பா நில்லுங்க. பாப்பா, சத்யபிரகாஷ் அவங்களுக்கு அருண் அண்ணன் வந்து ஒரு மரியாதை பண்ணுவாங்க. கை தட்டுங்க, கை தட்டுங்க. சரி, பாப்பா உங்க பேரு? ஓகே. இந்த பாப்பா அருள் ஜோதி பாப்பாவுக்கு நம்ம மணி அக்கா, கிரேஸ் அக்கா மரியாதைப்படுத்துவாங்க. ஓகே,
சரி, எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு வசனம் சொல்லிடலாமா? நாள் சத்தமா சொல்லணும், ஓகேவா? நாள் ஒன்று, எங்கே வலிமை? கர்த்தரே வலிமை. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். சங்கீதம் 18:1. வெரி குட். கதை சொல்லும் போது என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது, ஓகேவா? ஸ்காட்லாந்து அப்படிங்கிற ஒரு தேசத்தில் மேரி ஸ்லெசர் அப்படிங்கிற ஒரு பெண்மணி என்ன பண்ணுறாங்க, பிறக்கிறாங்க. அவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னா 2ஆம் தேதி 12வது மாதம் 1848வது வருஷம் என்ன பண்ணுறாங்க, ஸ்காட்லாந்து தேசத்தில் அவங்க பிறக்கிறாங்க. அவங்க ரொம்ப பணக்கார வீட்டு குழந்தையாக அவங்க என்ன பண்ணலை, பிறக்கலை. ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க, அந்த மேரி ஸ்லெசர் அப்படிங்கிற அந்த குழந்தை பிறக்குது. அந்த மேரி ஸ்லெசரோட அம்மா வந்து ரொம்ப பயபக்தியான, கடவுளுக்கு பயபக்தியான ஒரு பெண்மணி. அப்பா வந்து அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட், ஒரு குடிகார தகப்பன், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர். ஆனால் அவர் வந்து ஒரு செருப்பு தைக்கிற கம்பெனியில் என்ன பண்ணார், வேலை பார்த்தாரு. செருப்பு தைக்கிற கம்பெனியில் வேலை பார்த்ததுனால அவருக்கு கிடைச்ச அந்த கொஞ்சம் வருமானத்தில் என்ன பண்ணாராம், அவர் அந்த ஃபேமிலிக்காக அந்த பணத்தை செலவு பண்ணாமல் அவர் இங்கே கவனி அவர் என்ன பண்ணாராம், அந்த குடிக்காக அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஃபேமிலிக்கு எதுவுமே கொடுக்காம வந்துட்டாராம். அதனால் அந்த மேரி ஸ்லெசர் என்ன பண்ணாங்களாம், நம்முடைய அப்பா இப்படி இருக்கிறாங்களே, அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு வந்து இப்படி ரொம்ப நம்ம குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேரி ஸ்லெசர் ரொம்ப கவலையாக இருந்தாங்களாம். ஸோ மேரி ஸ்லெசர் இப்படி வளர்ந்து வந்த அந்த நாட்களில் இந்த கொஞ்சம் ஒரு 5 வயசு 6 வயசுலாம் அவங்களுக்கு இருக்கும்போது அப்போவே அவங்களுடைய ஃபேமிலியில் உள்ள கஷ்டங்கள் என்ன பண்ணிடுச்சு, அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்பா குடிக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, ஆனாலும் குடிச்சிட்டு வந்து இப்படி நம்ம வீட்டில் காசே கொடுக்காம நம்ம வீட்டில் இவ்வளோ கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேரி ஸ்லெசர் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப கவலையாக இருந்ததுனால மேரி ஸ்லெசருக்கு ஒரு 10 வயசு ஆகும்போது அவங்க அந்த டான்டி அப்படிங்கிற ஒரு பட்டணத்தில், இந்த பட்டணம் பேர் வந்து என்னது, டான்டி அப்படிங்கிற ஒரு பட்டணத்தில் என்ன பண்ணாங்களாம், ஒரு மில் இருந்துச்சாம். அந்த மில்லில் போய் என்ன பண்ணிட்டாங்களாம், வேலைக்கு சேர்ந்துட்டாங்களாம். எத்தனை வயசில் சேர்ந்தாங்களாம், 10 வயசில் என்ன பண்ணாங்களாம் அந்த மேரி ஸ்லெசர். 10 வயசுனா உங்களுக்கு யாருக்கெல்லாம் 10 வயசு ஆகுதுங்க, எந்த கிளாஸ் படிக்கிறீங்க, 5th படிப்பீங்க அப்படி தானே? 5th படிக்கிற அந்த மேரி ஸ்லெசர், அந்த வயசில் இருக்கிற அந்த மேரி ஸ்லெசர் அவங்க எங்கே போயிட்டாங்க, ஒரு மில்லில் வேலைக்காக போயிட்டாங்க. எதனால் போனாங்க, அவங்க வீட்டில் உள்ள ஏழ்மையின் காரணமாக அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. அப்படியே அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வராங்க. அவங்க அப்பா அதே மாதிரி தான் என்ன பண்ணுறாரு, குடிச்சிட்டு அவர் வீட்டுக்கு வராது. குடிக்கிறதுனால என்ன ஆகும், அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படி தானே? குடிக்கிறதுனால அவங்க அப்பாவுடைய சரீரம் என்ன பண்ணும், அப்படியே கெட்டு போயிடும். அவங்க என்ன பண்ணிடுவாங்க, சீக்கிரம் இறந்து போயிடுவாங்க அப்படி தானே? இதே மாதிரி இந்த மேரி ஸ்லெசருக்கு 14 வயசு ஆகும்போது 14 வயசு ஆகும்போது என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பா இந்த 14 வயசில் இறந்து போன அந்த துக்கத்தில் என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பா தான். அந்த துக்கத்திலேயே இருக்கும்போது அதே வருஷத்தில் மேரி ஸ்லெசருக்கு ஒரு 2 அண்ணன்மார் இருந்தாங்க. அந்த 2 அண்ணன்மாருமே என்ன பண்ணிட்டாங்க, அதே வருஷத்தில் என்ன பண்ணிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. அதில் ஒரு அண்ணன் பேர் தான் என்னது, ராபர்ட். ஓகேவா? மேரி ஸ்லெசரோட ஒரு அண்ணன் பேர் ராபர்ட். அதனால் இந்த மேரி ஸ்லெசர் வந்து என்ன பண்ணுறா, ரொம்ப இந்த குடும்ப பொறுப்பை நம்ம தான் எடுத்து கையில் எடுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஆண்டவர்கிட்ட பேசுகிறான். ஆண்டவர்கிட்ட கேட்குறா, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் நிற்கிறேன், எனக்கு நீங்கள் தான் என்ன பண்ணணும், பலன் கொடுக்கணும், எனக்கு நீங்கள் தான் பொறுமையை தரணும், நீங்கள் தான் எனக்கு பலன் தரணும், நீங்கள் தான் எனக்கு வைராக்கியத்தை தரணும், எப்படியாவது நான் வந்து என்ன பண்ணணும், என்னுடைய குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வரணும். அதே நேரத்தில் எங்கள் அண்ணனுக்கு நான் இருந்த அந்த ஒரு வைராக்கியம், அவங்க அண்ணனுக்கு ஒரு வைராக்கியம் இருந்துச்சா, அந்த அண்ணன் வந்து நான் மிஷினரியாக நான் பணி செய்யணும், என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து மிஷினரியாக நான் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காக அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணுன்ட்டு அந்த மேரி ஸ்லெசரோட அண்ணன் நினச்சிருந்தாங்களாம். ஆனால் அப்படி நினச்சிட்டு இருந்த அண்ணன் என்ன பண்ணிட்டாங்க,
இறந்து போயிட்டாங்க. அந்த நினச்சிட்டு இருந்த அண்ணன் இறந்து போனதுனால இந்த மேரி ஸ்லெசருக்கும் என்ன பண்ணிடுச்சு, இந்த ஒரு அண்ணனுடைய அந்த ஆசையை நம்ம என்ன பண்ணணும், நிறைவேற்றணும் அப்படின்ட்டு இந்த மேரி ஸ்லெசர் வந்து நினச்சாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு 27 வயசு, அதே மாதிரி அந்த 27வது வயசில் அந்த ஒரு மிஷினரி பணியை நம்ம எப்படியாவது நம்ம எடுத்து நம்ம பண்ணணும், ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அயல் நாட்டு மிஷினரி ஸ்தாபனத்தின் மூலமாக அவங்க வந்து எத்தியோப்பியா அப்படிங்கிற ஒரு கப்பல் ஏறி, அந்த எத்தியோப்பியா அந்த கப்பலில் ஏறி என்ன பண்ணாங்களாம், ஆப்பிரிக்கா நாட்டுக்கு என்ன பண்ணாங்களாம், அந்த மிஷினரியாக போய் நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்ட்டு அந்த எத்தியோப்பியா கப்பலில் ஏறி என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. அந்த எத்தியோப்பியா கப்பலில் போய் அவங்க எங்கே இறங்குறாங்கன்னா டியூக் டவுன் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, இறங்குறாங்க. அந்த டியூக் டவுனில் அவங்க போய் இறங்கின உடனே அவங்க மிஷினரியாக தான் போகிறாங்க. இங்கேயே நம்ம ஊர்களுக்கெல்லாம் வந்த மிஷினரிகள் என்ன பண்ணாங்க, சில மிஷினரிகள் மருத்துவர்களாக இருந்தாங்க, சில பேர் கல்வி சொல்லி கொடுத்தாங்க, சில பேர் நிறைய சர்ச் கட்டி கொடுத்தாங்க, ஸ்கூல்லாம் கட்டி கொடுத்துருக்குறாங்க. நிறைய கதைகள் நம்ம கேட்டிருப்போம்ல. ஆனால் இதே மாதிரி இந்த மேரி ஸ்லெசர் என்ன பண்ணாங்களாம், மிஷினரியாக போன அந்த டியூக் டவுனில் நான் டீச்சிங் வேலையில் நான் வந்து சேர்ந்தா அநேகரை நான் சந்திக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு ஆசிரியராக போய் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்க, பணியில் சேர்றாங்க. ஆசிரியராக சேரணுன்னா அது ஒரு வேறு நாடு, ஆப்பிரிக்கா நாடு. அந்த டியூக் டவுனில் அவங்க வேறு என்ன பண்ணுறாங்க, மொழி பேசுவாங்க. ஸோ அவங்க பேசுகிற அந்த டியூக் டவுனில் உள்ள மொழியை என்ன பண்ணுறாங்க, இந்த மேரி ஸ்லெசர் கற்றுக்கிட்டு அந்த இடத்துல ஆசிரியராக பணி செய்கிறாங்க. ஆசிரியராக பணி செஞ்சால் அவங்கள்ட்ட நிறைய அவங்கள மாதிரி குழந்தைகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க. அவங்க அந்த குழந்தைகளுக்கு கல்வி அறிவே இல்லாத அந்த குழந்தைகளுக்கு அநேகமாக நிறைய கல்வியை வந்து என்ன பண்ணாங்க, கற்றுக் கொடுத்தாங்க. அப்படி கல்வியை கற்றுக் கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த மேரி ஸ்லெசர் அவங்க உண்மையாக வந்த நோக்கம் என்ன, ஏசு கிறிஸ்துவை சொல்லிக் கொடுக்கணும், ஏசு கிறிஸ்துவை இவங்களுக்கு நம்ம காட்டணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக வந்தாங்க. அவங்க கல்வியோடு சேர்த்து என்ன பண்ணாங்க, இந்த பிள்ளைங்களுக்கு ஏசு கிறிஸ்துவை சொன்னாங்க. அநேக அந்த சிறு பிள்ளைகள் அந்த அவங்கள்ட்ட வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. அநேகமாக நிறைய குழந்தைகள் வர 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 அவங்களுக்கு ரொம்ப அளவு கடங்காத சந்தோஷம். இந்த பிள்ளைங்களை எப்படியாவது நம்ம ஆண்டவருக்குள்ளே நம்ம வழி நடத்தணும் அப்படின்ட்டு அவங்கள என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு நிறைய வேதாகமத்தில் நிறைய சம்பவங்களை சொல்லி அவங்கள ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளாக என்ன பண்ணாங்க, வழிநடத்தினாங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் கூட அந்த பள்ளியில் என்ன பண்ணாங்க, அவங்க கிளாஸ் வர சொல்லி அது ஞாயிறு பள்ளியாக என்ன பண்ணாங்க, மாற்றி அவங்க வந்து அந்த ஊழியத்தை திறம்பட பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்களுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஒரு இனம் என்ன, அந்த ஆப்பிரிக்கா நாட்டில் காலாபார் அப்படிங்கிற ஒரு இன மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஸோ இவங்க மிஷினரியாக அந்த நாட்டுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல மட்டும் அவங்க என்ன பண்ணலை, அநேக இடங்களுக்கு அவங்க போய் நம்முடைய இயேசுவின் அன்பை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு அவங்க இருந்தாங்க. ஸோ பக்கத்தில் ஒரு காலாபார் அப்படிங்கிற ஒரு இன மக்கள் இருந்தாங்க. அந்த காலாபார் இன மக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, அந்த இனத்தில் பிறக்கிற ஏதாவது ஒரு தம்பதியினருக்கு ஏதாவது இரட்டை குழந்தைகள் பிறந்திருந்தா அது வந்து பிசாசினால் பிறந்த குழந்தைகள் அப்படின்ட்டு அவங்க வந்து நினைப்பாங்களாம். அந்த காலாபார் இனத்தில் இதே மாதிரி ஏதாவது ட்வின்ஸ் தெரியும்ல, இரட்டை குழந்தைகளாக ஒரே பிரசவத்தில் 2 குழந்தைகள் பிறந்தா அது இரட்டை குழந்தைகள். அந்த இரட்டை குழந்தைகள் பிறந்தா அவங்களுக்கு வந்து என்னது, அது பிசாசினால தான் இது பிறந்திருக்கு, இப்படி பிறக்காது அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தில் அவங்க இருந்தாங்க. ஸோ அந்த இரட்டை குழந்தைகள் அவங்க பிறந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 2 குழந்தைகளையும் என்ன பண்ணிடுவாங்களாம், கொன்றுவாங்களாம், தாயையும் கொன்றுவாங்களாம். அந்த தாயை வந்து என்ன பண்ணிடுவாங்களாம், காட்டுக்குள்ளே அனுப்பி விட்டுருவாங்களாம். அதே போல் அந்த காலாபார் இன மக்கள் மனித தலைகளை என்ன பண்ணுவாங்களாம், வேட்டையாடுவாங்களாம். மனித தலைகளை என்ன பண்ணுவாங்களாம், வேட்டையாடுகிற ஒரு இன மக்களாம். ரொம்ப கொடூரமான மக்கள். ஒரு கணவன் இறந்தால் அந்த மனைவியும் அந்த பிள்ளைகளையும் என்ன பண்ணிடணும், அழிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் உள்ள மக்கள். ஸோ ஒரு குடும்பத்தில் அப்பா இறந்துட்டாங்கன்னா அம்மாவையும் அந்த பிள்ளைகளையும் என்ன பண்ணிடுவாங்க, கொலை பண்ணிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு இன மக்கள் இருக்கிறாங்கங்கிறத மேரி ஸ்லெசர் கேள்விப்பட்டு அங்கே போயிட்டு அவங்க மத்தியில் இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறத அவங்களுக்கு வந்து சொல்லி புரிய வச்சு என்ன பண்ணாங்களாம், அவங்கள இந்த மாதிரி காரியங்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்களாம், அவங்கள விடுதலை பண்ணிட்டு வந்தாங்களாம். ஆனால் இந்த இரட்டை குழந்தைகளை பிறக்கிறத மட்டும் அவங்களால கட்டுப்படுத்த முடியலையா, பிறந்தால் அவங்கள வந்து கொன்றுவாங்க. அதை வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியலை. அதனால இவங்க வந்து என்ன பண்ணாங்களாம், மருத்துவமே ஆனாலும் படிக்கலை, இருந்தாலும்
என்ன பண்ணுறாங்க, பிரசவம் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்கேயாவது பிரசவ ஸ்திரீகள் இருந்தாங்கன்னா அவங்க அங்கே போய் நின்று அந்த பிரசவத்தில் ஒருவேளை ரெட்டை குழந்தைகள் பிறந்திருக்குமே, ஆனால் அந்த ரெட்டை குழந்தைகளை என்ன பண்ணிடுவாங்களாம், இவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்களாம். அந்த மக்கள் யாரும் பார்த்து கொள்றதுக்கு முன்னாடி இவங்க எடுத்துகிட்டு வந்து இவங்க தனியாக ஒரு ஹோமில் வச்சு அந்த பிள்ளைகளை வளர்ப்பாங்களாம். இப்படி அநேக ரெட்டை குழந்தைகளை அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து அவங்க ஒரு இடத்துல வச்சு அந்த பிள்ளைகளை வந்து பராமரிச்சுட்டு வளர்த்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் அவங்க இருந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் இந்த 2 கிராமங்களுக்கு இடையே சண்டைலாம் நடக்கும்ல, அந்தந்த சண்டைகள்லாம் அவங்க நடக்கிறத அவங்க கேள்விப்படுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்தந்த கிராம தலைவர்கள் எல்லாம் போய் மீட் பண்ணி என்ன சண்டை, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு 2 கிராம தலைவர்கள்ட்டையும் பேசி அவங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை என்ன பண்ணி வைப்பாங்களாம், சுமூகமாக முடிச்சு வைப்பாங்களாம். ஸோ அதனால் என்ன பண்ணாங்களாம், அந்த உள்ள கிராம மக்கள் இந்த மேரி ஸ்லெசரை வந்து ஒரு ஜட்ஜ் மாதிரி பார்த்தாங்க. இவங்க நம்மளுக்கு சண்டை வராத மாதிரி எல்லாத்தையும் சமாதானமாக போக பண்ணுறாங்க. அதனால அந்த ஊரில் உள்ள தலைவர்கள் கூட இந்த மேரி ஸ்லெசரை வந்து ஒரு மரியாதையாக என்ன பண்ணாங்க, வச்சுக்கிட்டாங்க. ஏதாவது ஒரு குழப்படி வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மேரி ஸ்லெசரை போய் கூப்பிடுவாங்களாம். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நீ கொஞ்சம் வாங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி காரியங்கள் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்த மேரி ஸ்லெசர் போய் பேசி சமாதான வார்த்தைகளை கூறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த வசனங்களை எல்லாம் சொல்லி என்ன பண்ணுறாங்களாம், அந்த இடத்துல ஒரு சண்டையே வராத அளவுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு சமாதானத்தை ஏற்படுத்திட்டு வந்தாங்க. இதையெல்லாம் அவங்க வந்து அந்தந்த சுற்றி இருக்கிற இடங்களெல்லாம் பண்ணி 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 அநேக இடங்களுக்கு இவங்க மேரி ஸ்லெசரை பற்றி என்ன பண்ணிடுச்சு, தெரிய வந்துடுச்சு. ஸோ மேரி ஸ்லெசரை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்களாம், மா அப்படின்னு அழைப்பாங்களாம். நம்ம அம்மான்னு சொல்கிறோம்ல, அவங்க வந்து ஒரு பாசத்தில் வந்து மேரி ஸ்லெசரை அங்குள்ள மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, மா அப்படின்னு அழைப்பாங்க. அப்புறம் அப்போ உள்ள இங்கிலாந்து அரசு இந்த மேரி ஸ்லெசரை வந்து ஃபஸ்ட்டு இங்கிலாந்து அரசு இந்த மேரி ஸ்லெசரை வந்து என்ன பண்ணாங்களாம், ஒரு அஃபீஷியலாக ஒரு கவர்மெண்ட்டில் ஜட்ஜாக என்ன பண்ணாங்களாம், அப்பாயிண்ட் பண்ணாங்களாம். ஃபஸ்ட்டு விமென் ஜட்ஜு இன் இங்கிலாண்டுன்னு சொன்னால் அது யார், மேரி ஸ்லெசர். ஸோ இங்கிலாந்து அரசு இந்த மேரி ஸ்லெசரை இந்த ஜட்ஜாக என்ன பண்ணாங்களாம், அப்பாயிண்ட் பண்ணாங்களாம். அப்புறம் ஆப்பிரிக்க இனத்தாரை வந்து அவங்க வந்து இந்த கிறிஸ்துவுக்கு நேராக அவங்க வழிநடத்தினதை பார்த்து இந்த பிரிட்டிஷ் அரசு வந்து என்ன பண்ணாங்களாம், அவங்களுக்கு ஒரு வெள்ளி சிலுவையை அவங்களுக்கு வந்து என்ன பண்ணாங்களாம், அவங்களுக்கு சூட்டி அவங்கள வந்து கௌரவிச்சாங்களாம். கடைசியில் அவங்க வந்து 27வது வயதில் வந்து அவங்க ஊரில் இருந்து இந்த ஊழியத்தை தொடர்றதுக்காக வந்தாங்க. அவங்களுடைய 66 வயசில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வறுமைக்குள்ளாக போயிட்டாங்க. அவங்க போய் அந்த இடத்துல ஊழியம் செஞ்ச அந்த நாட்டில் அவங்க இருந்த வீடு வந்து ஒரு குடிசை வீடு தானே. அவங்க இறக்கும்போது கூட என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குடிசை வீட்டில் இருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க, மறிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க ஜட்ஜாக இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குடிசை வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, அவங்க குடும்பத்தில் அவங்க தந்தையார் இறக்கும் போதே அவங்க வந்து யாரை பலனா நினச்சாங்க, ஆண்டவர் தான் எனக்கு பலன், அவரை நம்பி தான் நான் இந்த குடும்பத்தை நான் காப்பாற்ற போகிறேன், அவரை நம்பி தான் நான் இந்த மிஷினரி பணியை என்னுடைய அண்ணன் செய்யணுன்ட்டு நினச்ச இந்த பணியை நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் அந்த ஆண்டவர் கொடுக்குற அந்த பலத்தினால என்ன பண்ணாங்க, இவ்வளோ பெரிய காரியங்களை அந்த ஆப்பிரிக்க இன மக்களை என்ன பண்ணாங்க, கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்தினாங்க. ஓகே, நம்ம இப்போ இந்த நேரத்தில் இந்த மேரி ஸ்லெசரை வச்சு நம்ம பார்த்துருக்குறோம். அநேக கஷ்டங்கள் அவங்களுடைய குடும்பத்தில் வந்திருக்கு. தந்தை இழந்திருக்கிறாங்க, அண்ணனை இழந்திருக்கிறாங்க. அப்புறம் மிஷினரி பணிக்காக அவங்க வந்து அந்த சொந்த நாட்டையே விட்டுட்டு என்ன பண்ணாங்க, நிறைய அந்த கப்பல் ஏறி இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஈஸியாக அவங்களாம் அதை வந்துட முடியாது. ஒரு தந்தை இல்லாத ஒரு அண்ணன், ஒரு ஆண், ஒரு துணையே இல்லாத ஒரு மேரி ஸ்லெசர் அவங்க வந்து ஒரு அடுத்த நாட்டுக்கு ஒரு மிஷினரியாக வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு இன மக்களையே கிறிஸ்துவுக்கு நேராக என்ன பண்ணுறாங்க, வழி நடத்துகிறாங்க. எல்லாம் எதனால் வழி நடத்த முடிஞ்சிச்சு அவங்களால, எனக்கு என் கூட ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் என்னை பலப்படுத்துவார், என்னை பலப்படுத்திக்கிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிற அந்த வசனத்தை அவங்க நம்பினதுனால என்ன பண்ணாங்க, அந்த பலத்தினால என்ன பண்ணாங்க, இப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய காரியத்தை அந்த மேரி ஸ்லெசர் செய்து முடித்தாங்க. ஓகேவா, இந்த கர்த்தரை அவங்க பலனாக கொண்டதுனால இப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியங்களை அவங்களால செய்ய முடிஞ்சிச்சு. சரி, ஜோமன்லாமா, ஜபம் சொன்னால் நீங்கள் எல்லாருமே முழங்கால் பட்டு கண்ண முடியணும். ஸ்பீடாக நம்ம கிளாஸ் இருக்குது. ஜபம்
அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வேதாகம பள்ளிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொடுத்திருக்கிற நல்ல தலைப்புக்காக, அதன் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிற வசனங்களுக்காக, விசேஷமாக நாங்கள் இந்த நாள் கற்றுக்கொண்ட ஆண்டவரே, எங்கே வலிமை, கர்த்தரே வலிமை என்கிற தலைப்பின் கீழே நாங்கள் கேட்ட கதைகள் மூலமாக நீர் எங்களுக்கு ஆண்டவரே சப்பா அநேக காரியங்களை நீர் எங்களோடு பேசியிருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே, கர்த்தரே பலன் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய சுயபலனை கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே சற்று மதிக்காதபடிக்கு ஆண்டவரே உம்மை சார்ந்து உம்முடைய பலனை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்வதற்கு நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. மேரி ஸ்லெசரை போல ஆண்டவரே சப்பா உம்மை பலனாக ஆண்டவரே சப்பா பற்றி கொண்டு அநேக காரியங்களை அவங்க செய்தது போல ஆண்டவரே அநேக காரியங்களை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே மிஷனரி பணிக்காக நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் எங்களுக்கு கர்த்தாவே பலனை தாங்க, வழி நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீதியான நேரம் முழுவதையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. வலிமை வேண்டி உம்மிடம் வருகின்றேன், தினம் வலிமை தாருமே, தினம் வலிமை தாருமே. வேதத்தை தியானிக்கவும், தினம் ஜபத்தில் வளர்ந்திடவும், வேதத்தை தியானிக்கவும், தினம் ஜபத்தில் வளர்ந்திடவும், கிருபை வேண்டும், பலனும் வேண்டும், ஞானம் தந்திடுமே. கிருபை வேண்டும், பலனும் வேண்டும், ஞானம் தந்திடுமே. ஆமேன், ஆமேன். சரி, அமைதியாக அப்படியே அவங்க கிளாஸுக்கு போகலாம்.